வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பாவக்காய் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 3 பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 பாவக்காய், கடலை மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை ஒரு இதில் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலை மாவு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, அந்த 2 ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் 4 ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து அப்புறம் இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டோம். அடுத்ததாக கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், உப்பு இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றிட்டோம்னா நிறைய மாவு சரியாக செட் ஆகாது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா செட் ஆகணும், நல்லா ஊற விடணும். அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும். பாருங்கள், நம்ம 15 நிமிஷம் நல்லா மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டதுனால நல்லா ஊறி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மிச்சம் வைக்க சொன்னோம்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா அப்படியே பரட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா பாவக்காய் பக்கோடா ரெடி. இப்போ நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாவக்காய் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாவக்காய் பக்கோடா ரெடி. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.